வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூலிகை வந்து ரொம்ப விசேஷமான வேலைகள்லாம் இது செஞ்சு கொடுக்கும். இந்த இந்த மூலிகை தாங்க. இது பேர் வந்து மருள் மாதுங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து வந்து வசிய மருந்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதோட இலையும் இதோட காயெல்லாம் வந்து வசிய வேலைக்கு உதவும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நம்ம எதிரிகள் வந்து போராம் கொண்டு நம்மளை வந்து அழிக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செடியோட வேர் முறைப்படியாக காப்பு கட்டி அந்த வேர் எடுத்து மோகன எந்திரம்னு சொல்லிட்டு அந்த மோகன எந்திரத்தை வரைஞ்சி அதில் உங்களுடைய எதிரி பேரும் உங்கள் பேர் எழுதி இன்னார் வந்து எனக்கு மோகனம் ஆகணும், இவரால் எனக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக எழுதி அந்த மந்திர உச்சாடனம் பண்ணி இந்த வேரும் அந்த தகுடும் ஒன்றா சேர்த்து கட்டி நீங்கள் வந்து ஒரு அரச மரத்தை இலைகளுக்கோ இல்லை கிளைகளுக்கோ இல்லை அடியிலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டி விட்டிங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உலக லெவலில் பரவி நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்கள் எதிரிகள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வாங்க. அந்த மாதிரி இந்த மூலிகை வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. சாரணைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை. இது பாருங்கள், இந்த நீட்டு வந்திருக்குல்ல காய், இது இது வந்து பஞ்சபக்ஷ வேலையில் வந்து ரொம்ப முக்கியமான வேலை. பஞ்சபக்ஷ வேலையில் வந்து உங்களை ராசி நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரக்கேற்ற அரசாக இருக்கிற நேரம் பார்த்து அவங்க வலுவான பறவை பார்த்து அந்த பட்சியில் உங்களோட ஆட்சி செலுத்தி அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேர் எடுத்தீங்கன்னா சர்வ ஜனத்தையும் வந்து வசியம் பண்ணலாம், சர்வ காரியம் சித்தி பண்ணலாம், சர்வ வியாபாரம் வசியம் பண்ணலாம். அந்தளவுக்கு சக்தி வாழ்ந்த இந்த மூலிகை. ஆனால் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இதோட வேலை வந்து பஞ்சபக்ஷ வேலை. இது தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். இது சித்தர்கள் முறை. இது வந்து தெரிஞ்சுக்கணுங்க, பயன்படுத்துங்க. சரிங்களா? இது வந்து அடுத்தது பார்க்கும்போது பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான், பார்த்துக்குங்க. பேய் மிரட்டி. இந்த இடத்துல அது பரவலாக இருக்குது. இந்த பேய் மிரட்டியோட காய்கள் பாருங்க. இருக்குதுங்களா? இது என்னன்னு சொன்னால், நம்மளே வந்து சோதிச்சு பார்க்கலாம் இந்த இந்த காய் வச்சு. இது என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் மாந்திரம் கற்றுக்கணும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த முறையை நீங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு இது ஆரம்ப நிலை பயிற்சியில் இது ரொம்ப உதவியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து மாந்திரம் கற்றுக்கணும் விருப்பம் உள்ளதோ அவங்களுக்கு நான் சொல்கிறபடி செஞ்சுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம பிள்ளைகள் வந்து விளையாட்டுத்தனமாக எங்கெங்கேயோ போய் சுற்றுவாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அங்கே போகாத இங்கே போகாதான்னு சொல்கிறாங்க கூட கேட்க மாட்டாங்க. அங்கே எங்கே சுற்றினே இருப்பாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா காடு மேடெல்லாம் சுற்றுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு தாயத்து ஒன்று வாங்கி, ரச்சை ஒன்று வாங்கி, இந்த வேர் எடுத்து பூஜை பண்ணி விநாயகர் பெருமாளை மனசில் எண்ணி மஞ்சள், குங்குமம், விபூதி, எலுமிச்சை பழம் ஒன்று பலி கொடுத்து விபூதி மந்திரிச்சு அந்த மூலிகை தடவி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த வேர் எடுத்து அந்த வேர் வந்து அந்த தாயத்தில் அடைச்சி அந்த பிள்ளைகளை கட்டிங்கன்னா எல்லாம் பேய் போதை பிசாசுக்கு எல்லாமே வந்து கெட்ட நெருங்க.
அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு தேக ரட்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். பிள்ளைகள் வந்து எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. எங்கே போனாலும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் இந்த முறை பயன்படுத்துங்க. யாராலும் வந்து மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கோ, இல்லை உங்களுக்கே தேவையானாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானாலும் இந்த முறை நீங்கள் வந்து செஞ்சு பலனடைங்க. இது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் வேறு என்ன மூலிகை இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த மூலிகையை பார்த்துட்டு அதுலேயும் உங்களுக்கு ஒரு தகவல் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூலிகை வச்சு நிறைய வேலைகள் செய்யலாம். மூலிகை தான் வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து மூலிகை தான். அதுவும் இல்லாத அஞ்சனமாய் செய்கிறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட வேர் இது மாதிரி கிளுகிளுப்பை இதுவும் இதில் வந்து ஊதா நிற பூ இருக்கும். அந்த கிளுகிளுப்பையும் அதோட வேரும் 4-5 வகை வசிய வேர்கள் எடுத்து செஞ்சோம்னா அஞ்சனம் ரெடி பண்ணலாம். பாதாள அஞ்சனம் ரெடி பண்ணலாம். பூமிக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். காணப்போன பொருள் கண்டுபிடிக்கலாம். காணப்போன நபர் கண்டுபிடிக்கலாம். பசுவோ நம்ம கண்ணுக்குட்டியோ நம்ம ஆட்களோ யாராவது காணாமல் போனாலும் அதையும் கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். இதோட வேர் வந்து அவ்வளோ மகத்துவமானது. அதில் செய்முறை தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா விஷயம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு ஒரு வகையாக செய்வாங்க. ஆனால் எந்த வகை நான் சொல்கிற செய்முறை வந்து செஞ்சுக்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மூலிகை பார்த்துக்க ரொம்ப முக்கியமான மூலிகை அது. ஆனால் பரவலாக கிடைக்கும். ஆனால் என்னென்ன விஷயத்துக்கு உதவுன்னு சொல்லி தெரியாதில்ல. அது அவனுக்கு சொல்கிறேன். இது பயனடைங்க. இன்னும் என்னென்ன மூலிகை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வீடியோவில் அனுப்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மூலிகை நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.